பெருமாளும் தாயாரும் மாறி அவளோட இதை மாறி வேஷம் போட்டுருப்பா. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறேன்னா, திருமங்கையாழ்வார் தாயாரை தான் டெய்லி தரிசனம் பண்ணிட்டு தாயாருக்கு தொண்டு பண்ணிட்டு போயிட்டு இருந்தாராம். என்ன தாயாரையே பார்த்துட்டு இருக்கேன், நம்மளை பார்க்கலேன்னு பெருமாள் தாயார்கிட்ட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி, இதுமாரி ஒரு நாளைக்கு நான் உன் வேஷத்தில் இருக்கேன், நீ என் வேஷத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் 2 பேரும் வேஷத்தை மாற்றிட்டு தாயார் மாரி இவரும் பெருமாள் மாரி தாயாரும் வேஷம் மாற்றி போட்டுருந்தாலாம். அப்படி இருக்கும்போது தாயாரோட 2 கண்களும் நிலவுக்கு சமமாக இருக்குமா. பெருமாளுக்கு ஒரு கண்ணு நிலவும் ஒரு கண்ணு சூரியனாகவும் இருக்குமா. அதை பார்க்கும்போது கீழே காலிலேருந்து தாயாரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாராம். என்னடா ஒரு கண்ணில் நிலவு ஒளி இருக்குது, இன்னொன்று கண்ணில் சூரிய ஒளியாக இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாராம். உடனே அப்புறம் பெருமாள் தோன்றி சொன்னாராம், நீ தாயாருக்கே நிறைய சேவை பண்ணு, எனக்கும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்து அவர் பண்ணினதாக ஒரு கதை இங்கே சொல்கிறா. அது எந்தளவு அது இந்த கதை அது சொல்ல கேள்வி அதை நான் சொல்கிறேன். தவறு இருந்தால் மன்னிச்சுக்கணும். இன்றைக்கி அதேமாரி பெருமாள் தாயார் வேஷத்துலையும் தாயார் பெருமாள் வேஷத்துலையும் காட்சி அடிச்சு பக்தர்களுக்கு தந்த ராப்பத்தி பெருவிழாவில் இன்றைக்கி அலங்காரங்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது இங்கேருந்து நம்ம நேரம் சுவாமியை பார்க்கும்போது ரைட் சைடில் இருக்கிறது பெருமாள். அவர் தாயார் வேஷம் போட்டுருக்காளா பெருமாள். இந்த பக்கம் நமக்கு லெஃப்டில் பார்க்கும்போது லெஃப்டில் இருக்கிறது பெருமாள். அவர் தாயார் வேஷமும் 2 பேரும் மாறி போட்டுருக்கிறத இன்றைக்கி அலங்காரம். ரொம்ப அற்புதமான ஒரு சீன். பெருமாள் தாயாராகவும் தாயார் பெருமாளாகவும் ரொம்ப அற்புதமாக கட்டி வச்சுருக்கு. எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தர இந்த வேலையில் தேர்த்து கோயில் ராமசாமி from சாரங்கபாணி கோயில். தாரங்கா சரணம் தாயாரே சரணம் தாயாரே இப்போ இந்த பாம்பனை கட்டிட்டு கொஞ்சம் உயரமாக இருக்கிறவர் பெருமாள் தானாம். அந்த பெருமாள் தான் தாயார் வேஷத்துலேயும். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறது தாயாராம். அவர் பெருமாள் வேஷத்தில் நின்ற கோலத்துலேயும் இருக்கா. அமர்ந்த கோலத்தில் தாயாரும் நின்ற கோலத்தில் பெருமாளும் மாறு வேஷத்தை மாற்றிட்டு அந்த ஆழ்வார் தனக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக பெருமாள் கேட்டுருக்குறாங்க. இன்றைக்கி இந்த வேஷம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தர இந்த வேலையில் தாயாரையும் பெருமாளையும் பிரார்த்தித்துக்கொள்ள. ராமசாமி from கும்பகோணம். நன்றி.